அந்த காளையை உங்களை காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேகம் எல்லாம். இவர் அவரெல்லாம் மிஞ்சிருவார் விளையாட்டுல. இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வம்பரம்பட்டின்ற ஊரில் தான் இருக்கேன். இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். என்ன 2 மாவட்டம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. அதுக்கு அதோட ரீசனும் நான் வந்து இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 17 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மஞ்சு விரட்டு நடக்க போகுது. ஸோ அதை பற்றின வீடியோ தான். அந்த மஞ்சு விரட்டில் கலந்துக்க போகிற சில காளைகளை பற்றி அதுங்களோட ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். அண்ட் அதுங்க விளையாண்ட விளையாட்டையோட ஒரு வீடியோவையும் நான் உங்களுக்கு இதோட காமிக்கிறேன். ஓகேவா? சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நம்ம கூட வந்து சேகரன் இருக்கார். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த காளைகள்லாம் வந்து பராமரிக்கிறது. இவரே வந்து இந்த காளைகளை பற்றியும் இதோட விளையாட்டு எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்கும், நம்ம மஞ்சு விரட்டு பொட்டலில் போய் விட்டோன்னா அங்கே எப்படி இது விளையாடுன்றதை பற்றி அவரே சொல்லுவார். அண்ணா சொல்லுங்கண்ணே. ஆனால் இந்த மாடு வந்து அவர் கீழே வாங்கக்கூடியது பழைய வந்த சாமி கோயில் மாடு. ஓகே. எந்த இடத்துலையும் வடத்துலையும் சரி இந்த சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாத்துலேயும் நின்று விளையாடக்கூடியது. இதை அடிச்சுக்க இங்கே மாடு இல்லை. இது பேர் என்ன சொன்னீங்கன்னா? இது கருப்பன் கோயில் மாடு. கோயில் மாடு. ஓகே. கருப்பர் அந்த அளவுக்கு உள்ள மாடு. சின்ன பிள்ளை வீட்டுக்கு எந்த இடத்துல அடுத்த ஆள் வந்து கை வைக்கிறது சின்ன விஷயம். வாலில் கை போட முடியாது அந்த அளவுக்கு உள்ள மாடு. அவரு இது பீமன். ஓகே ஓகே. பீமன் ராஜா. பீமன் ராஜா இவர் அவரெல்லாம் மிஞ்சிருவார் விளையாட்டில். யாரும் வண்டிக்கிட்ட 3 மணி நேரம் இன்னும் களத்தில் விளையாடும். அது மூஞ்சிட்ட இப்போ பார்க்கையில் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். ஆமாம், இங்கே சாதுவாக நிற்கிது. சாதுவாக நிற்கும். இவனுடைய காரைட்டு களத்தில் தான் பார்க்கலாம். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதை வந்து நம்ம மஞ்சவரட்டுக்கு பார்த்தா விவரம் தெரியும். அப்போ அதனுடைய எத்தனை மஞ்சவரட்டு போயிருக்குண்ணா? இது கணக்கு இல்லையா? கணக்கு இல்லை. வெறும் மஞ்சவரட்டு தான். இந்த மாதிரி சில்லு வண்டியெல்லாம் அவுக்கிறது இல்லை. வெறும் மஞ்சவரட்டு தான். சரி சரி. அதில் தான் நமக்கு பேர் வாங்கும். அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்குள்ள வண்டியை விட்டு கீழே நீங்கள் போகிறீங்க. இப்போ வேறு யாராவது கிட்டே வந்தாலும் அமைதியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காது. பழகுனா தான் நிற்கும். இல்லைன்னா வேற யாரும் இப்போ அமைதி. இப்போ நம்ம நாங்கள் நிற்கிறோமே எதுவுமே இது பண்ணாமல் நிற்கிறேன். நான் நிற்கிறதுனால நீங்கள் நிற்கிறதுனால வேற இதெல்லாம் ஒன்றும் பண்ண பாருங்க. இது ஒரு தனி பாய்ச்சல். அது ஒரு தனி. அதனுடைய காரைட்டு வேற, இதனுடைய காரைட்டு வேற. சரி சரி சரி. இது கொம்ப கொடுக்கும். பயந்து போடணும்னா இல்லை. நின்றுச்சுன்னா அனாம்பத்தை தூக்கி போடும். ஓகே ஓகே. அப்படியே அந்த அளவுக்கு உள்ளது. இது புது மாடு. அது புது மாடுங்களா? இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. பாரு 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 பாரு. அது வந்து இந்த குட்டியாண்டவர் கோயிலுக்காக. குட்டியாண்டவர் கோயில். ஓகே. கோயில் மாடு. வீடு தெய்வம், பெண் தெய்வம். ஓகே ஓகே. ஆலாச்சி காரியம் பயங்கரமாக அந்த அந்த போலீஸில் இதுவும் வரக்கூடிய. ஓகே. 2 இதுதான் அவுத்துருக்கான். இது 3ஆவது அவுக்கப்புறம். இப்போ 17ஆம் தேதி மஞ்சவரட்டில் இறங்குது. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளையாடக்கூடியது சின்ன மாடு. சின்ன மாடு. ஓகே. எத்தனை வயசு இருக்கும் அதுக்கு? இதுக்கு இன்னும் பல்லு போடல. பல்லு போல. ஓகே ஓகே. அதுக்கு இன்னைக்கு தான் அவுக்கப்புறம். குட்டி ஆண்டவர். குட்டியாண்டவர் கோயில் காலம். கோயிலுக்காக. ஓகே ஓகே. இதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்த மாடும் வம்பு இழுக்காத மாடு. இது போயிடுச்சுன்னா ஊரே கலகம் தான். ஓகே ஓகே. அவ்வளோ மாடையும் வம்பு இழுத்து விட்டு மாட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடும். ரொம்ப விவரமான ஆள். இங்கேயும் கிட்டக்க போக முடியாது போலையே. இது ரொம்ப சிரமம். இப்போ தான் எனக்கே தையல் போட்டு இப்போ அதான் ரொம்ப சிரமத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி. இது பாஞ்சு பிடிச்சி அதில் கட்டியிருக்கீங்களா? பாஞ்சு தையல் தம்பி இன்னைக்கு 20-25 நாள் ஆகுது. ஓகே 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 ஓகே. நான் அப்போ எங்கே இருக்குது? அப்போ அங்கே நிற்கிறேன். அங்கே கில்லரும் அப்போ அங்கே இருக்கா? சரி ஓகேண்ணா. நான் போய் எடுத்துக்கலாம்ல? தாராளமாக இருக்குது. எங்கே? அங்கே அந்த கொட்டையில் இருக்கா? அந்த கொட்டையில். சரி ஓகேண்ணா. கைஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு கில்லர் அப்புன்னு 2 காளையை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக அதை காட்ட போகிறேன். அந்த காளையை உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேகம் எல்லாம்.
ஒரு திகில் படம் மாதிரியே இருக்கா. இந்த காளைகளோட விளையாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுங்களோட விளையாட்டு வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து இந்த இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி மஞ்சு விரட்டில் அதோட விளையாண்ட ஆட்டத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். சில கோஇன்சிடென்ஸாக இருக்குது. ஏன்னா இது இந்த ரெண்டு காளையும் வந்து நல்லா விளாட்ற காலை. இதுங்களோட வீடியோ இப்போ நான் எடுக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா மேகம் எல்லாமே க்ளோஸ் ஆகி பயங்கர எஃபெக்டாக இருக்குது. சரிங்க, அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து நான் வந்து கில்லர் காமிக்கிறேன்னு வந்தேன். இங்கே வந்து நமக்கு இன்னொரு காளை, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா குரால். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்தி அண்ணனோட காளை. அண்ட் நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் கில்லரை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இவர் தான் அந்த கில்லர். பார்த்தீங்களா, நான் இதோட பழைய வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இப்போ வந்து அவர் வந்து அமைதியாக இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து 2 கயிறில் கட்டி வச்சுருந்தாங்க, அவ்வளோ கோபம் இருப்பாப்புல. இப்போ வந்து அமைதியாக இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஆட்டத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது விளாண்ட வீடியோ வேறு லெவலில் இருக்கும். இதோட வீடியோ அப்புறம் குரால் அப்போ விளாண்ட எல்லா வீடியோவும் நான் வந்து இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்கிறேன். போடா அப்போ அப்படி போ. வேறு யாரும் கிட்டக்கு போக முடியாது. இப்போதைக்கு வந்து சக்தி அண்ணன் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. கையில் பிடி, இப்படி அந்த கையில் பிடி, அந்த கையில் பிடிமா. சரி சரி சரி, கீழே எனக்கு கூட விடு சரி விடு. சரி, ரொம்ப வேண்டாம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஊர் வருதுன்ட்டு. எப்படி ஒரு ஊருக்கு 2 மாவட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ரோடு தான் வந்து பிரிக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு, இந்த சைடு வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு. எண்ணெய் இருந்தால் படத்தில் வர மாதிரி தான் நடுவில் ஒரு கோடு மாதிரி. இங்கே வந்து ஒரு ரோடு தான். இந்த சைடில் வந்து சிவகங்கை, இந்த சைடில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இங்கே ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த காளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்திரு சிவசாமி ஐயா அவங்களோட நினைவாக வந்து அவங்களோட பசங்களான சக்திவேல், பாண்டியன், அருண்குமார், முல்லைவேந்தன் இவங்களாம் தான் வளர்த்துட்ருக்காங்க. இவங்க தான் ஒரு மஞ்சு விரட்டுக்கும் வந்து காளையை தயார் பண்ணி வந்து ஒரு மஞ்சு விரட்டுக்கும் அவுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த காளைங்களோட ஆட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து நேர்லேயே வந்து எப்படி விளையாடுதுன்னு நீங்கள் வந்து ஏப்ரல் 17 வந்து நீங்கள் கண்டிப்பாக வம்பரம்பட்டி வந்தால் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏப்ரல் 17 நம்ம வம்பரம்பட்டி மஞ்சு விரட்டோட வீடியோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.